என்னடி சொல்லுடி, எப்படி இருக்க? அப்படியா? ஷாப்பிங் வந்தியா? என்ன வாங்க வந்த? காய்கறியா? துணி எடுக்க வந்தியா? ஓஹோ! நகை வேற எடுக்க வந்தியா? என்ன பொறுத்த வரைக்கும் ஷாப்பிங்னா வீட்டு மளிகை ஜாமான் வாங்குறதும், காய்கறி வாங்குறதும் தானே. அதுக்கப்புறம் போனா இந்த பொங்கலுக்கு கரும்பு வாங்கணும், வாழை இலை வாங்கணும், ஏதாவது டெக்கரேஷன் ஐட்டம் வாங்கணும்னு போனா உண்டு. இல்லைன்னா நாங்க எங்க போறோம் ஷாப்பிங்லாம். ம். அப்புறம் ஆ எல்லாரும் வீட்ல நல்லா இருக்காங்களா? நான் இருக்கேன்டி, ரொம்ப ஜாலியா இருக்கேன். பார், ஏதோ வீட்டை தொடச்சிட்டு இருக்கிறேன், எங்க பக்கத்துல எல்லாம் அடிச்சிட்டு இருக்கிறேன், எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கிறேன். அப்படியே ஒரு வேலையா போயிட்டு இருக்குது. நான் ஆல்வேஸ் பிஸி. ரொம்ப எல்லாம் ஊர் சுத்தாது. ஆமாண்டி, இந்த ஊர்லாம் சுத்தம் வச்சுக்கேன் நிறைய காசு செலவாகும். என்ன பத்தியா, வீட்டுல இருக்கிறதையே தொடச்சு தொடச்சு பத்திரமா வச்சுட்டு இருக்கேன். வீட்டுல என்ன இருக்கும் அதையே திருப்பி 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 யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா. ஆ தேவையில்லாம வெளியே போயிட்டு போயிட்டு வந்தேன். அவன் உள்ள இருந்து கொஞ்சம் நல்ல காயம் நான் பாத்துக்கேன். நான் இது சாதாரண ஆள் இல்ல, பெரிய ஆள் ஆயிட்டல்ல. குடும்ப சைடு ஆ போயிட்டு இருக்கு. எல்லாரையும் கரெக்ட் பண்ணி கைக்குள்ள வச்சிருக்கேன். எந்த கைக்குள்ளயா? ரெண்டு கைக்குள்ளயும் தான் வச்சுக்கேன். ஆமாலே, நானே அதெல்லாம் கரெக்ட் பண்றது ரொம்ப ஈஸி. விட்டு செஞ்சு கொடுத்துட்டு டிவியை போட்டு விட்டீங்கன்னு வச்சுக்கேன், ஜோலி ஜாலி. அப்புறம் பாத்தீங்கன்னா என் வீட்டுக்காரருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் சொல்றதுலாம் ஆமாங்க அப்படின்னு மட்டும் தலையாட்டு வந்துருச்சு. ஆமா, ரொம்ப நல்லது. நான் அந்த வீட்டுக்கு கல்யாணம் வரதுக்கு செஞ்சேன். இந்த மனுஷன் ரொம்ப நல்லவர். கூட யாரையும் திறக்கவே விடல. பிறந்தவனையே போட்டு தள்ளிட்டார். அதனால நாத்தனாரா ஊட்டி இருக்க வேண்டியவர் அவளும் இல்லாம போயிட்டா. ம். நான் ஒரு இதா இப்போ ராணி மாதிரி இருந்துட்டு இருக்கேன். நான் வச்சதுதான் சட்டம், நான் சொல்றதுதான் வாக்கு, செல்வ வாக்கு, வீர வாக்கு, எல்லா வாக்கும் இந்த வாக்கு தான்.